பெரிய ப்ளஸ்னா இதுக்கு எந்த விதமான முன்பணம் நீங்கள் கட்ட தேவையில்லை. யாரும் உங்களுக்காக வந்து சூரிட்டியோ அல்லது கார்டியன் சைன் பண்ண தேவையில்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா வட்டி மிக மிக கம்மி. ஸோ வந்து ஈஸியாக உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை, அது மெயினாக சொல்லணும். ஸோ எந்த விதமான ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் யார் நமக்கு லோன் தருவா? ஸோ கம்மியான வட்டியில் லோன் தராங்க. நிறைய பேருக்கு இது கிடச்சிருக்கு. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முத்ரா லோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் வரைக்குமே தான் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை 20 லட்சமாக மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த முத்ரா லோன் பொறுத்த வரைக்குமே பிரதான் மந்திரி முத்ரா யோஜனை திட்டம் தான் இப்போ வந்து பிரபலமாய் நிறைய இடத்துக்கு லோன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 50,000 தேவைப்பட்டாலும் சரி, 5 லட்சம் தேவைப்பட்டாலும் சரி, அல்லது 20 லட்ச ரூபா தேவைப்பட்டாலும் சரி, அதுக்கேற்றபடி லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த லோனை வாங்குறதுக்கு என்ன விதமான எலிஜிபிலிட்டி அவங்க எதிர்பார்க்குறாங்க, என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் லோன் கிடைக்கும், இதை எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ரொம்ப அதை சுலபமாக்கிட்டாங்க. முன்பெல்லாம் வெப்சைட்டில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும், அல்லது டேரெக்டாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை முழுசாக அப்படியே ஆப்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆப்பும் இருக்குது. அந்த ஆப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா 1 by 1 ஈஸியாக நீங்கள் உங்களுடைய லோனை பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க தான் சொல்ல முடியும். ஸோ இந்த முத்ரா லோனை உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா குறைஞ்ச வட்டியில் லோன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா அதுக்கான விஷயங்களை 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இருக்கிறது மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முத்ரா லோனை பொறுத்த வரைக்குமே 3 வகையாக பிரிச்சுக்கலாம். அதில் வந்து சிசு லோன், அப்புறமா பார்த்தீங்கன்னா கிஷோர், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தருண். ஏதோ பசங்க பேர் மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சிசு, கிஷோர், தருண் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்றபடி லோன் அமைப்புகள் வச்சுருக்காங்க. சிசுன்றது தான் சின்னதுன்னு அர்த்தம். ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரைக்குமே அதிகபட்சமாக லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. யாருக்கு பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன கடை வச்சுருக்கவங்க, திரு வியாபாரிகள், அப்பேற்பட்டவங்களுக்காக வச்சுருக்காங்க. இதுக்கு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நான் அதை சொன்னேன்னா நேரம் பத்தாது. ஸோ எல்லாருமே இருக்காங்க, லிஸ்ட்டில் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ 50,000 வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இதை வாங்குறதுக்கு பெரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ அது ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அது நீங்கள் ஆப் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிஷோர். கிஷோர் வந்து ஆல்ரெடி ஒரு கடை ஓப்பன் பண்ணி ஆனால் ரன் பண்ணுறதுக்கு பெருசாக அவங்களுக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது. ஒரு டீ கடை வச்சுருக்காங்க, அப்படியே சின்னதாக ஹோட்டல் ஆக்கலாம் ஐடியா வச்சுருப்பாங்க. அது போல் சின்ன சின்ன வியாபாரத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு லோன் தராங்க. 5 லட்சம் வரைக்குமே, அதாவது 50,000 5 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தருண். தருணை பொறுத்த வரைக்குமே அந்த 5 லட்சத்துலேருந்து முன்பு 10 லட்சம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 20 லட்சம் வரைக்குமே உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 20 லட்சம் வரைக்கும் பண்ணோம்னா அது என்ன விதமான கம்பெனி வச்சுருக்கீங்க, உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நல்லா ரன் பண்ணுறீங்க, சூப்பராக தான் போயிட்டுருக்கு, இன்னும் அது இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா, அல்லது இன்னும் டெவலப் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் தருண் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ சிசு, கிஷோர், தருண் இதுதான் வந்து விஷயம். இந்த 3 விதமான லோனு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றத 1 by 1 ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இந்த ஆப்பில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு என்ன வட்டி போடுவாங்கன்றது சொல்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளோ இன்கம் இருந்தால் கிடைக்குன்றது கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். சிசு லோனை பொறுத்த வரைக்குமே 10,000 50,000 வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே போதுமானது அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று கேட்குறாங்க. இது என்னங்க உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அதுக்கு சின்ன ஒரு வெப்சைட் இருக்குங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அவ்வளோதான். அந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்குமே உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் .government.in இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து நிறைய விதமான விஷயங்கள் வச்சுருக்காங்க. புதுசாக லோன் வாங்க போகிறதா இருந்தீங்கன்னா நியூ, அதாவது இதுவரை நான் MSMEயில் பதிவு செய்யலை, புதுசு ஒரு தமிழ்லேயே இருக்குது, நான் தமிழ்லேயே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கேட்குதுங்க. அதை கொடுத்த பிறகு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, மேட்ரே முடிஞ்சு போச்சு. ஆதார் கார்டோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பேன் கார்டு கேட்பாங்க. பேன் கார்டு முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்துமான லோன் ஆஃபர் உங்களை அடுத்தது காட்டுவாங்க. இந்த லோன் ஆஃபர் யார் தராங்கன்றதை உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். என்ன இஎம்ஐ இதுக்கு தருவாங்கன்னா அதிகபட்சமாக 12 மாதம் 36 மாதம் இஎம்ஐ பிரிச்சுக்கிற மாதிரி இவங்க காட்டுவாங்க. ஸோ நோ ப்ராசஸிங் ஃபீஸ், எந்த விதமான ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் உங்களுக்கு இது கிடைக்கும். கிஷோர் லோன். கிஷோர் லோனை பொறுத்த வரைக்குமே டாக்குமெண்ட்ஸ் என்ன கேட்பாங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு கேட்பாங்க. ப்ரூஃப் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது சில பேர் கடை வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் கண்ணாடி போட்டு மாட்டியிருப்பாங்க பாருங்கள் கடையில், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தாவே போதுமானது. ரீசன்ட் ஃபோட்டோ, லாஸ்ட் 2 years உடைய பேலன்ஸ் ஷீட் கேட்குறாங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டி இருந்தீங்கன்னா அதுக்கான ஐடிஆர் கட்டியிருப்பீங்களா, அதுக்கான ஷீட்ஸ் இங்கே கொடுக்க வேண்டியது. 5வது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேலன்ஸ் ஷீட்னு கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பேலன்ஸ் ஷீட் நிறைய பேர்
பேருக்கு தெரியாது. அதனால தான் நிறைய பேர் பாதியில் ஸ்டக் ஆகிடுவாங்க. இது ஒரு விஷயமே கிடையாதுங்க. நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு ப்ராஜெக்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து ஒரு சாம்பிள் போட்டிங்கனாவே அதுக்கு ஒரு பிடிஎஃபே காட்டுறாங்க. அது எப்படி நீங்கள் ஃபில்அப் பண்ணலான்னு. மெக்கானிக் ஷாப் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மெக்கானிக் ஷாப் வைக்க போகிறீங்க வச்சுங்களேன், அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பேலன்ஸ் ஷீட் எப்படி தயார் பண்ணுன்றது அந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவையில்ல. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாவே போதும், அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணாவே போதும். அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு விஷயத்தை நீங்கள் போட்டுக்கலாம். என்ன விதமான வருமானம் வருது, அதுக்கு என்ன செலவு இருக்குன்னு அதெல்லாம் இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்து எடிட் பண்ணிங்கனாவே போதும். தருண் முத்ரா லோன், இந்த லோனை பொறுத்த வரைக்குமே இப்போ 20 லட்சம் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும் சேம், இவங்க அதே தான் கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் கம்பெனி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான ஆதாரம்னு அவங்க கேட்குறாங்க. ஜன் சம்பத்துன்னு ஒரு அப்ளிகேஷன் இது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த எல்லா திட்டமும் அப்படியே இருக்கும். தமிழில் வேணாலும் நீங்கள் தமிழ்லையும் பார்த்துக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்கும். அதுக்கான ஓடிபி இமெயில் அட்ரஸ்லேயே வரும். அது கொடுத்து உள்ள முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நியூ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லும். ப்ரொசீட் நீங்கள் கொடுத்த பிறகு தேங்க்யூ ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வராங்க. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி லோன் ஸ்கீம் போட்டு நிறைய விதமான ஸ்கீம் கேட்குறாங்க. லெட்ஸ் செக் யுவர் எலிஜிபிலிட்டி போட்டு எந்த விஷயத்துக்காக இந்த லோன் வாங்குறீங்கன்னா அதர் பிஸ்னஸ்னு ஒரு லோன் ஒரு ஆப்ஷன்ஸில் வருது. அது நான் டிக் பண்ணியிருக்கேன். செலக்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் போட்டிருக்கு. நான் நியூனே போட்டிருக்கேன். என்ன 8th ஸ்டாண்டர்ட் மேலே பாஸ் பண்ணியிருக்கீங்களா கேட்குறாங்க. எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஹேவ் யூ அண்டர்கோயிங் இடிபி ட்ரைனிங் கேட்டிருக்காங்க. இது என்னங்க இடிபி ட்ரைனிங்? இதுலேயும் நிறைய பேர் ஸ்டக் ஆவாங்க. இடிபி ட்ரைனிங்ன்றதுனா எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங். இது ஒரு ட்ரைனிங். இது வெப்சைட்டில் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிஎம்ஜிஇபின்ட்டு ஒரு வெரிஃப்ரீ ஒரு விஷயம். இந்த ட்ரைனிங் பண்ணது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் 1 hour 2 hours உட்காந்து வீடியோவை பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. இடிபி ட்ரைனிங்கை நீங்கள் டன் பண்ணிட்டீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அது வந்து உங்களுடைய இமெயிலே வந்துடும். ஸோ நீங்கள் நீங்கள் கொடுத்த பிறகு எந்த விதமான தொழில் செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. மேல் ஆஃப் இமெயிலாக கேட்குறாங்க. நீங்கள் என்ன விதமான கேட்டகரியில் வருவீங்க, எந்த சாதி பிரிவினர் கேட்டிருக்காங்க. ஸோ நான் செலக்ட் பண்ணுற பிறகு உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. யூனியன் பொசிஷனில் இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. எஸ்டிமேட் ப்ராஜெக்ட்ஸ் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 5 லட்சம் போட்டிருக்கேன். எனக்கு 5 லட்சம் தேவைன்னு போட்டிருக்கேன். உங்களுடைய முதலீடு இந்த 5 லட்சம் மொத்தமாக வேணுமா, உங்ககிட்ட கையில் எதாவது காசு வச்சுருக்கீங்களா கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா விட்டுருங்க. நான் 1 லட்ச ரூபா சும்மா போட்டிருக்கேன். கையில் 1 லட்ச ரூபா இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். நமக்கு பெருசாக வேணும்னா நம்ம எதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் போட்டிருக்கேன். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களோட இருப்போம். நான் அப்படி போட்டுட்டு கால்குலேட் போட்ட பிறகு கங்க்ராச்சுலேஷன் வி ஹவ் ஃபவுண்ட் 2 ஸ்கீம்ஸ் ஃபார் யூ போட்டு பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா போட்டு உங்களுக்கு பிஸ்னஸ்க்கான 2 விஷயமான கொடுக்குறாங்க. ஒன்று வந்து முத்ரா பிஸ்னஸ் லோன் ஒன்று தராங்க. எலிஜிபிலிட்டி 4 லட்சம் வரைக்கும் லோன் தருவதாக உங்களுக்கு சொல்கிறாங்க. மந்த்லி இஎம்ஐ 8500 கட்டுற மாதிரி இருக்கும். 5 வருஷத்துக்கு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி எம்ப்ளாயிஸ் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு லோன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் தராங்க. நீங்கள் 2 லோனில் எது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடலாம். அப்படி நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததில்ல அதை ரிவ்யூ டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா எடிட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு ப்ளீஸ் டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக கையில் வச்சுக்கிங்க கேட்குறாங்க. அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, நான் முன்னாடி சொன்னேன்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு ப்ரொசீட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் ப்ரொசீட் கொடுத்த பிறகு பர்மிஷன்ஸ் கேட்குது. ஸோ ஆதாருக்குனான பர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா அக்ரி கொடுத்த பிறகு உங்களுக்கு லோன் ஆஃபர் காட்டுவாங்க. யார் காட்டுவாங்க அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடற்கடன் ஸ்பீடாக சொன்னதுனால என்ன புரியலாமல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மறுபடியும் போய் ரிவைண்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து பார்த்துங்க. ஏன்னா இது பெரிய லோனு, அதாவது எல்லாருக்கும் இது வரணுன்றதுனால தான் நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ எல்லாமே டீட்டெயில் கொடுத்துட்டிங்கன்னா யார் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுவாங்கன்னா இந்த முத்ரா லோனை பொறுத்த வரைக்குமே யாருமே விதிவிலக்கு கிடையாது. கவர்மெண்ட் செக்டார், பப்ளிக் செக்டார் யூனிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, இந்த 3 வகையில் சேர்ந்த அனைவரும் உங்களுக்கு லோன் தராங்க. டீட்டெயில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யார் லோன் தருவாங்கன்றது அவங்க ஃபில்டர் பண்ணி காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி, ப்ரைவேட் பேங்க் தான் இதில் முன்னாடி வருவாங்க. அப்பேற்பட்டவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ரீவெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ண போகிறது இல்லை, அதில் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் முத்ரா லோன் 1 நாள் அல்லது 2-3 நாளில் உங்களுக்கு லோன் கிடச்சிரும். சிசு லோனை பொறுத்த வரைக்குமே 3 நாளில் கிடச்சிரும். கிஷோர் லோனை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக 7 நாள் ஆகும். தருண் லோன் கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நாள் ஆகும், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வட்டி எவ்வளோ போடுவாங்கன்னா டிபெண்ட் ஆனி ஒரு கிரெடிட் ஸ்கோர். என்னங்க கிரெடிட் ஸ்கோர் இதில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா 750க்கு மேலே உங்கள் கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும். இந்த கிரெடிட் ஸ்கோரில் ப்ராப்பராக இருக்கிறது மட்டும் கிடையாது, வேறு எந்த டிஃபால்ட் எதுலையும் இருக்கக்கூடாது. ஒரு இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டேன், ஒரு விஷயத்தில் இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. ப்ராப்பராக க்ளீனாக இருக்கணும். அப்படி இருந்தால்னா இந்த முத்ரா லோன் கிடைக்கும். எவ்வளவு இன்கம் இருந்தால் கிடைக்கும். இது சேலரிக்கான ஒரு இன்கம்லாம் கேட்கல. ஏன்னா ஒரு தொழில் தொடங்க போகிறதுனால இன்கம் பற்றி டீட்டெயில்ஸ் தான் கேட்கல. உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் தரவாக இருந்தால் போதும், உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சொல்கிறது என்ன பெரிய ப்ளஸ்னா இதுக்கு எந்த விதமான முன்பணம் நீங்கள் கட்ட தேவையில்லை. யாரும் உங்களுக்காக வந்து சூரிட்டியோ அல்லது கார்டியன் சைன் பண்ண தேவையில்லை. அதுவும் பார்த்தீங்கன்னா வட்டி மிக மிக கம்மி. ஸோ வந்து ஈஸியாக உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
அது மெயினாக சொல்லணும். ஸோ எந்த விதமான ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாமல் யார் நமக்கு லோன் தருவா? ஸோ கம்மியான வட்டியில் லோன் தராங்க. நிறைய பேருக்கு இது கிடச்சிருக்கு. நீங்கள் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தா தெரியும் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும். கிராம மக்களாலும் சரி நம்ம நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களும் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.